இது வந்து நம்ம மளிகை செடி கொடுக்குறோம் மேடம். இருக்கிறதுக்கு 666 நம்பர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பெஸ்ட் இன்ஜெக்ஷன் இந்த பப்பாயில் வர இது வந்து 6 பல்வேஸ் இது வந்து மாநிலட்சுமணி ஒரே சீரியா வாங்க சாப்பிடுவோம். ஒவ்வொரு மாதமும் மக்கள் தொடர்பு முகாம் அப்படின்ற இந்த முகாம் வந்து மாதத்தில் முதல் புதன்கிழமை ஒவ்வொரு வட்டத்தில் ஒரு கிராமத்தை தேர்வு செஞ்சு அந்த ஊர்களில் நடைபெறும். இந்த முகாமில் முன்னாடி தேர்வு செய்யப்பட்ட கிராமங்களில் அந்த கிராமங்களில் செயலாற்றக்கூடிய துறை சார்ந்த அலுவலர்கள் உங்களிடம் வந்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு முன் மனுக்கள் பெற்று அந்த மனுக்கள் மேலே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அந்த பயன்கள் வந்து இன்றைய தினம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு கிராமத்தில் கிராம சார்பாக இல்லை தனிப்பட்ட முறையில் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் மனுவாக அளிக்கும்போது அதுலேயும் வந்து கூடிய விரைவில் தீர்வு காண்றதுக்காக உள்ள நடவடிக்கைகள் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களால் மேற்கொள்ளப்படும். அந்த நடவடிக்கைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள 30 நாட்களுக்குள்ள அதில் நடவடிக்கை மேற்கொள்ளும்படி மாவட்ட நிர்வாகம் மூலமாக கண்காணிக்கப்படும். இதுதான் மக்கள் தொடர்பு முகாம். எப்போவுமே வந்து பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக நீங்கள் கலெக்டரேட்டோ இல்லை பிற ஆஃபீஸஸ்லேயோ வருவீங்க. இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் பெட்டிஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது அப்படின்றது உங்களை பார்த்து தெரியறதுக்காக ஆஃபீஸர்ஸ் இங்கேயே வர மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தி வந்துட்டுருக்கோம் அப்படின்றது அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் மக்களிடம் எடுத்து சொல்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் வந்து புதிய புதிய திட்டங்களை அறிவிப்பாங்க. ஏற்கனவே செயல்படுத்தி வந்துட்டுருக்க திட்டங்களில் ஒரு சில கைட்லைன்ஸில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு, மக்களை பார்க்குறதுக்கு, சந்திக்கிறதுக்கு, அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எடுத்து கூடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. பெரும்பாலும் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்போம். அதில் தான் உங்களுக்கு தெரிய வரும். நேரடியாக ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்லும்போது மீட்டிங் முடிச்சுட்டோ இல்லை மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் அந்த அலுவலர்கள்ட்ட கேட்க முடியும். ஸோ அந்த வாய்ப்பும் இது மாதிரி முகாம்களான உருவாக்கப்படுகிறது. மேலும் பல்வேறு துறை சார்ந்த எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த துறையிலையும் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியலாம். இப்போ மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டத்தில் வீடுகளில் வந்து WHP விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை ஹைப்பர் டென்ஷன் போன்ற நோய்கள் இருக்கா அப்படின்றது கண்டறிகிறாங்க. அதுலேயே இன்னைக்கு 6 மேயர், 14 சந்திரசேகர், 15 மகேஸ்வரி, 16 இந்திரா, 20 வளர்மதி, 21 சதீஷ்குமார், 22 மணிமேகலை, 23 வசந்தி, 24 குமரன், 25 பிடாரன், 26 சுப்பையா, 61 சிந்தாமணி, 66 கிதவை சார்ந்தது திருமதி சித்ரா, கரசி, 80 தேவி,
பரப்பு விரிவாக்கம் கொய்யாக்கான இடுபொருட்கள் வழங்கப்படுகிறது. துணைத்து ஒன்று அனிதா, அபிநயா, நடவடிக்கை மேற்கொள்ளும் பொருட்டு நம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வேளாண்மை துறையின் சார்பாக காலை வணக்கம். வேளாண்மை துறையில என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற